மார்க் ஆண்டனியில் வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி சாங்கு பேக்ரவுண்டில் ஓடும்போது நம்ம சுனில் வந்து ஒரு ஃபைட் பண்ணுவார்ல கன் எடுத்துட்டு, அந்த சீனை மொத்த படமாக எடுத்து வச்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்குது இந்த படம். பார்க்குறதுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்றைக்கி வந்து நம்ம ரைஃபிள் கிளப் இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாள திரைப்படம். சில மாதங்களுக்கு முன்னாடி திரையரங்கில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட வெளியாகிருக்கிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை வந்து ஒன்லைனரில் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மார்க் ஆண்டனியில் வந்து பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி சாங்கு பேக்ரவுண்டில் ஓடும்போது நம்ம சுனில் வந்து ஒரு ஃபைட் பண்ணுவார்ல கன் எடுத்துட்டு, அந்த சீனை மொத்த படமாக எடுத்து வச்சா அப்படி இருக்கும். அப்படி இருக்குது இந்த படம். அவ்வளோ ஹைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவியில் நடிக்கணும். அதாவது படத்தோட ஹீரோ வந்து படத்துலேயும் ஹீரோவாக இருக்கார். அவர் ஒரு கேங்ஸ்டர் படத்தில் நடிக்கணும். அதுக்காக அவர் பயிற்சி எடுத்துக்கிறதுக்காக வயநாட்டில் இருக்கிற ஒரு ரைஃபிள் கிளப் அது அங்கே போகிறாரு. அவங்க தலைமுறையில் பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அந்த ரைஃபிள் துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இடம் மாதிரி. அது ஒரு ஃபேமிலி வந்து சேர்ந்து அதை வச்சுருக்காங்க. ரைஃபிள் கிளப்னு பல 100 வருஷமாக வச்சுருக்காங்க. இன்னமுமே அவங்க கன்னு ஷூட்டிங்க்கு வந்து அவங்க அங்கே எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே போய் ஒரு தங்கி இருந்து ட்ரைனிங் எடுக்கலான்னு போகும்போது அந்த ரைஃபிள் கிளப்பில் ஒரு இரவு நடக்கிற சம்பவங்கள் தான் படம். படத்தில் ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட்டு, நம்ம திலீஷ் போத்தன், அதுக்கப்புறம் வாணி விஸ்வநாத் அப்படின்னு ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட்டு. எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வேறு மாதிரியான ரோல். எல்லாருக்குமே திலீஷ் போத்தன் தான் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி படத்துக்கு. அவர் தான் கிட்டத்தட்ட ஹெட் ஆஃப் த ரைஃபிள் கிளப் மாதிரி இருக்காரு. ஆண் பெண் வயசு வித்தியாசம் இல்லாமல், குழந்தைங்க பெரியவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க, கன் ஷூட் பண்ணுறாங்க. நம்ம அனுராக் காஷ்யப் அவரோட முதல் மலையாள படம். இந்த படத்துக்கு அவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு. அவரும் எப்போதும் எப்படி நடிப்பாரோ தரலோக்கலாக இறங்கி ஒன்று பண்ணுவார்ல, அது பண்ணியிருக்காரு. அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. பர்ஃபெக்ட் வில்லன் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆஷிக் அபு அவர் லாஸ்ட்டாக நீல வெளிச்சம்னு ஒரு படம் எடுத்திருந்தார். அது ஒரு சரியான ஒரு ஹாரர் திரைப்படம். செம்மையாக இருக்கும். ஒரு செட்டின் 1940s அந்த மாதிரி ஒரு பீரியட் ஹாரர் படம். டொவினோ தாமஸ் நடிப்பில். அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஜானர் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். வைலன்ஸ் இருக்குது தான், பட் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான வைலன்ஸு. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் சப்டைட்டிலோடு இருக்குது. மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம். உங்களுக்கே ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.